விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் 16/3/2026 திங்கட்கிழமை காலை 9:41 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை திரையோதசி திதியும், அவிட்டம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், மதியம் 12:30 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பழைய வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த தினம், அபிஷேகம், பூஜை, பரிகார முறைகளை மேற்கொள்ள உகந்த தினம், உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு உகந்த நாள், மருத்துவ பரிசோதனை சார்ந்த நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கும் உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. திங்கட்கிழமை சோமவாரம் என்ற முறையில் சிவபெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக இளைய சகோதர ஸ்தானம் யாருக்கு இருக்காது, அதாவது உங்களுக்கு அடுத்ததாக முதல் குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தை அப்படிங்கிறது இருக்காது, ஒரே குழந்தை அப்படிங்கிறது சில வீடுகள் இருக்கு. அவங்க அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல 3ஆம் பாவகம், இளைய சகோதர சகோதரியை சொல்லக்கூடிய பாவகத்துல சனி, ராகு, இல்லைனா சனி, செவ்வாய், ராகு, இந்த 3 கிரக தொடர்புகள் கண்டிப்பாக இளைய சகோதர உறவுகளை தடுக்கும் என்ற முறையில் இப்படி இருக்கிற அன்பர்களுக்கு சகோதர அமைப்புகள் இருக்காது அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கின்ற சூழலும் நிம்மதியான அணுகுமுறைகளும் மாற்றங்களும் நிறைந்த சூழலோடு மகிழ்ச்சியான அனுபவங்களை கொண்ட தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் பலவீனப்பட்டு சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் நல்லதொரு பவர்ஃபுல்லான சூழல் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய செயலில் முழு கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக ராசிநாதன் ராகுவோடும் புதனோடும் இணைந்திருப்பது பலவீனம் என்ற சூழல்ல ராசியினுடைய முக்கிய யோக கிரகமாக குரு பகவான் வலுப்பெற்று சகாயஸ்தானத்தில் இருக்கிறதால வருகின்ற சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கின்ற அளவு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். கோபதாப பிடிவாத குணங்கள் கூடுதலாகும். அதை தவிர்ப்பது, குறைப்பது நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி சிறப்பாக நடக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் மேம்படும். நண்பர்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் செய்வார்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் சில நேரங்கள் இன்றைய நாளில் ஏற்படும். மனத்தெளிவு உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதையும் சமாளித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். வருகிற வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வது அவசியம். குறிப்பாக பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். கணவன் மனைவி உறவு கவனமாக இருங்கள். தொழில் பங்குதாரர்களால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். உஷாராக இருப்பது நல்லது. கூடுமானவரை குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்துங்கள். பண விஷயங்களில் உஷாராக இருப்பதும் அனுகூலத்தை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கும். மனத்தெளிவு ஏற்படும். உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றங்களையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளையும் சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மைகள் உள்ள நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷப ராசிக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி? ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனியோடு இணைந்து கொஞ்சம் பலவீனமான சூழல்ல தான் இருக்கார். கூடுதலாக ராசியினுடைய யோகர்கள் என்று சொல்லக்கூடிய புதனுமே சற்று பலவீனமான நிலையில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல், நிதி நிர்வாகம் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரிஷபத்திற்கு உகந்ததான சூழலையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கொடுக்கும். குறிப்பாக அனைவரோடும் பக்குவமாக பழகுவீர்கள், ஆள் நிதானம் கண்டு பழகுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றதான சூழலை அதிக முயற்சிக்கு பிறகு கொடுக்கும். எதிர்பாராத செலவுண்டாகும், தடை தாமதங்கள் உண்டு, அனைத்திலும் அதிக முயற்சிகள் தேவைப்படும். எதிர்பாராத பணவரவு ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உற்சாகம் ஏற்படும். தெய்வ அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளால் ஆச்சரியப்படுகின்ற நிகழ்வுகள் உண்டு. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் நீங்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கான விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் இருந்தாலும் வருமானம் மேம்பட்ட சூழலில் இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் இடமாற்றம் கிடைக்கும். சக தொழிலாளர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனம் தேவை. குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவதால் நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்கும். இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கெல்லாம் சற்று சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அதிக கவனம் அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை வரவேண்டிய தனவரவு வருவதிலும் சற்று தாமதம் உருவாகலாம். பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கோபத்தை குறைப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நற்பலன்கள் நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறை என்பர்கள் கவனத்தை சிதறாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் இருப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களால் அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயம் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக கடந்த 2-3 தினங்களாகவே கோச்சார சூழல் சாதகமில்லாமல் இருக்கிறது. எல்லா வகையிலும் குழப்பங்களும் தெளிவில்லாத சூழலும் நிலவி வருகின்ற தன்மைகளில் நினைத்ததை சாதிப்பதற்கு சற்று மன துணிவும் தெம்பும் தேவைப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதே நேரம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழிற் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். தந்தை மகன் உறவு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் சற்று நிம்மதியான சூழல்கள் காணப்படும். நிதி மேலாண்மை சிறப்பான முறையில் இருக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். தேவையற்ற மனக்கவலைகள் விலகும். பண வரவு இயல்பாக இருப்பதால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் உதவி செய்வார்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வங்கிப் பணி, ஆசிரியர் பணி, நிதித்துறை, நீதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் பணி இடங்களில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படும். விட்டு கொடுத்து போவது சிறப்பான சூழலாக அமையும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பணவரவு திருப்திகரமான நாளாகவும், எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆரோக்கியமான சூழல் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். பொருளாதார வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு மேம்படும். அரசியலில் உள்ளவர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு.
இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நினைத்ததை விட நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். வாகன பயணங்களில் மட்டும் சற்று நிதானமாக போவது அவசியம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களில் கடகத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் பார்த்தலாம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோள்சார் ரீதியாக சில விஷயங்கள் சற்று அனுகூலம் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் மனக்குழப்பம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் ராஜயோகாதிபதி செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் சந்திருக்கிறார். ராசியை தொடர்பு கொள்கிறார். அதே நேரத்தில் ராசியின் யோகர்கள் எல்லாம் பலவீனமடைந்திருக்கிறார்கள். சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் பலவீனப்பட்டிருப்பது சற்று பின்னடைவை கொடுத்தாலும் குரு வலிமையாக இருப்பது குறைகள் எதுவும் இல்லாத சூழலை உங்களுக்கு உறுதியான முறையில் கொடுக்கும். நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். கடுமையாக இன்றைய நாளில் உழைப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாத உங்களுடைய செயல்பாடு அனைத்திலும் உங்களுக்கு நிறைவான சூழலை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். வாகன பயணத்தில் மெதுவாக போவது நல்லது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சற்று பின்னடைவான சூழல்கள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். கொடுக்கல் வாங்கல சற்று தொந்தரவான தன்மைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்பாராத சில திருப்பம் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். குறிப்பாக சுக்கிரனுடைய வலுவில்லாத சஞ்சாரத்தின் காரணமாக பெண்களால் சற்று சங்கடம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு கூட விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டு. தாய்மாமா அத்தை வகை உறவுகளோடு கவனமாக இருப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேலோங்கும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகள் குறைவாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடங்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் போன்ற நிகழ்வுகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். உறவுகள் நட்புகளால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு திறமையாக எதையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான கிரக வலிமை இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் பலவீனமான சூழலில் இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் சற்று பவர்ஃபுல்லாக செயல்படுவீர்கள். எதையும் கண்டு பயக்க மாட்டீர்கள், தயக்கம் கொள்ள மாட்டீர்கள். ராஜராசி என்ற முறையில் ராசியில் கேது இருப்பது பலவீனம். ராசிநாதன் 8 மறைவது பலவீனமாக இருந்தாலும் ராசியை ராஜயோகாதிபதி செவ்வாய் ஒரு நிலையில் பார்ப்பதும், ராசியின் யோகரான குரு 11ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்ட பாவகத்தை தொடர்பு கொள்வதுமான சூழல்ல சிம்மத்திற்கு சிக்கல்கள் நீங்கி சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற நாளாகவும் காரிய வெற்றி ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். அனைவராலும் நேசிக்கப்பட போகிறீர்கள். எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தேவையற்ற மனக்குழப்பம் அவ்வப்போது ஏற்படும். எந்த ஒரு வேலையை பற்றும் அதிக யோசிப்பதை தவிர்ப்பது சிறப்பு. பண தேவை ஏற்படும். அதற்குண்டான வருமானமும் நிறைவாக கிடைக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் சற்று இடையூறுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உருவாகலாம். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் பங்குதாரர்களோடு பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு அனர்த்தத்தை கொடுக்கும். அப்படிங்கிற முறையில் உஷாராக இருப்பது மேன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு நீடிக்கும். குடும்ப உறவுகளிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. கடன் விவகாரங்களில் உஷாராக இருங்கள்.
இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி பணியில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு. மாணவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சூழல் இருக்கும். பருவ வயதில் உள்ள இளைஞர்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே பொதுவாக இன்றைய நாளில் காதல் போன்ற நிகழ்வுகளில் சற்று சங்கடமான அனுபவங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை விலகுகிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் சாதகமாகிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, கிரக நிலைகள் கோள்சார் அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உற்சாகத்தையும் மேம்பட்ட பலன்களையும் கொடுக்கின்ற தினமாகவே அமையிருக்கிறது. குறிப்பாக முக்கிய கிரகங்கள் எல்லாம் சற்று பலவீனமாக இருக்கின்ற சூழலில் எல்லாவற்றிலும் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லாவிதமான செயல்பாடுகளையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் பலவீனப்பட்டிருப்பதால் சிந்தித்து செயலாற்றுவதும் எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். நிதி மேலாண்மை சார்ந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்தி செய்வது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் மேம்பட்ட பலன்களை கொடுக்கும். குறிப்பாக நல்லதொரு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான தகவல்கள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு லாப சூழல்கள் மேம்பட்ட நிலையில் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமானாலும் நல்லவிதமான முறையில் வரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் அனுகூலமும் ஆதரவான தன்மைகளும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவதும் பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நீடித்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு உறவான சூழல், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் இருக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். புதிதாக எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் யோசித்து செய்வது அனுகூலத்தை தரும். எதிர்ப்பாளர்களால் சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்கள் இளைஞர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். நினைத்தது நடப்பதற்கு, சிந்தனா சக்தி மேம்படுவதற்கு பொறுமையும் நிதானமும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான கிரக வலிமைகள் இப்படி இருக்கிறது. ராசிநாதன் பலவீனப்பட்டிருப்பதும் அதே நேரத்தில் ராசியை குரு பகவான் வலுத்து பார்ப்பதுமான சூழலில் எல்லாவிதமான சங்கடங்களையும் சமாளித்து வெற்றி நடை போடுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்களை கொடுக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். எந்த காரியத்தையும் நீங்கள் வித்தியாசமான முறையில் அணுகுவீர்கள். அதில் நிறைவான ஒரு சூழலையும் எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் எச்சரிக்கையாக இருப்பது அனுகூலமான சூழலை கொடுக்கும். மன சஞ்சலங்களை தவிர்ப்பது நல்லது. எதை செய்தாலும் யோசித்து செய்வது வெற்றியை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது மேன்மையை கொடுக்கும். எந்த ஒரு வேலையை பற்றிலும் அதிக யோசிப்பதை தவிர்ப்பது நலம் பயக்கும். தேவையற்ற யோசனைகள், உபயோகமில்லாத சிந்தனைகளின் மூலமாக சில மன சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் அதில் மாற்றத்தையும் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் உணரக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட தூர வெளியூரிலிருந்து மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான தகவல்கள் தேடி வரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறை நண்பர்கள் இன்றைய நாளை சிறப்பு மிகுந்த நாளாக உணர இருக்கிறீர்கள். இன்றைய நாள் நண்பர்களாலும் கூடுதலாக குடும்ப உறவுகளுக்குள்ளும் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை முழுமையாக கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் சந்தோஷமும் நீடிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் எதை செய்தாலும் யோசித்து செய்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். கோபத்தை குறைப்பது
வெற்றிகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தன்மை உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக, துலாத்திற்கு சிக்கல்கள் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக சூழல்களும் அதற்கான அமைப்புகளும் எந்த அளவில் இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்டதான சூழல்ல நினைத்தது மேம்பட்ட சூழலில் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் என்று இன்றைய நாளை சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் மேம்படும். ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் முக்கிய கிரகமான குரு வலுப்பெற்றிருப்பது அனைத்தையும் சமாளிக்கின்ற வல்லமையை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. மன சஞ்சலம் விலகும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்பார்த்த பணத்தேவை சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும். பழைய பாக்கிகள் நிறைவான முறையில் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. பணியிடங்களில் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு மேம்படும். குடும்ப உறுப்பினர் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. கூடுமானவரை பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வேலைகளை கவனமுடன் செய்வது எல்லா வகையிலுமே உற்சாகத்தை தரும். எதிலும் பக்குவமும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு சாதகமான மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு திறமை வெளிப்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவறுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நாளாக அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுபட்டு வெற்றிகரமான சூழலை உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லாவற்றிலும் மேம்பட்ட சூழல்கள் உருவாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டையும் திட்டமிட்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். ராசியை ராசிநாதன் வலுத்து பார்க்கிறார். முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சந்திரன் சற்று வலு குறைந்திருப்பதும், சூரியன் பாக்கியாதிபதி சனியோடு இணைந்திருப்பதும் சற்று பலவீனமான சூழல்தான் என்றாலும் அதை சமாளிக்கின்றவனும் மனப்பக்குவம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. பண தேவைகள் பூர்த்தியாகும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள அனுசரித்து விட்டு கொடுத்து போவது சாதகமான தன்மைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு விலகும். பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களை பக்குவமாக நடத்துவதும் அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு உருவாகும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கடன் சார்ந்த விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பெண்மணிகள் இன்றைய நாளில் கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு பின்பு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். குறிப்பாக எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகும்.
இன்றைய நாள் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக, மதிப்பு மிகுந்த நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் மேம்படுகிற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், கிரக அனுகூலங்கள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கூடுதலாக கொடுக்கும். நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்த சில செயல்பாடுகள் வெற்றிகரமாக முடியும். நினைத்த செயல்கள் அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷம் நீடிக்கும். இளைய சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்து வராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கோர்ட் கேஸு வம்பு வழக்குகளில் சில சிக்கலான நடைமுறைகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். பெற்றோர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தை வழி உறவுகளால் சற்று சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். வீடு வாகன யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவான முறையில் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் தொடர்பான விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களை நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அதில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். தொழில்துறையினருக்கு அனுகூலமான காலகட்டமாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்கின்ற பெருமை மிகுந்த நாளாக இன்றைய நாளை உணர இருக்கிறீர்கள். எல்லா வகையிலுமே இடையூறுகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். கலைத்துறை என்பர்களுக்கு கவலைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கும். அனுசரித்து நடந்து கொண்டு அனைத்தையும் சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் மகரத்திற்கு அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லோரையும் சந்தோஷித்து வைக்க வேண்டும், எல்லாவரும் பொறுமையாக நடக்க வேண்டும், நிதானத்தை கைக்கொள்ள வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் மேம்பட்ட அனுகூலங்களும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்கும். சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். சிந்தனை செயல்திறன் மேம்படும். தடைகள் அனைத்தும் விலகும். எல்லாவற்றிலும் முதன்மையாக காணப்படுவீர்கள். எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். முக்கிய கிரகங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதமான சூழல்களிலும் உங்களுக்கு அனுசரணையான தன்மைகளை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் ஏற்படும். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவான முறையில் உண்டு. எல்லாராலும் நீங்கள் மதிக்கப்படுகின்ற தன்மைகள் இருக்கிறது. குழந்தைகளிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சிகரமான தகவல்களாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் தொடர்பான அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் சந்தோஷமும் நிறைந்ததாகவும் இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களை பக்குவமாக நடத்தி கொள்வது நல்லது. குறிப்பாக 5இல் குரு சஞ்சரிப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராசிநாதன் உச்ச சுக்கிரனோடு இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார மேன்மைகள் உண்டு. குறிப்பாக இரும்பு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எல்லா வகையிலும் தெளிவான சூழல் உருவாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நிறைவான மகிழ்ச்சியான சூழல்கள் நிறைந்த தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே
அனுகூலமான மேம்பட்ட சூழல்களோடு கூடிய திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? மேம்பட்ட சூழலோடு எல்லா வகையிலும் உற்சாகமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு மிக சிறப்புகள் வாய்ந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். எல்லாவிதமான காரியங்களையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் மேம்படும். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்கும். எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். தேவையற்ற மனக்குழப்பம் விலகும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்துவிட்டு செயலில் இறங்குவது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். பண தேவைகள் உருவாகலாம். கடன் வாங்குவதற்கான சூழல்களும் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். சொந்த ஊரிலிருந்து செல்லுகின்ற அன்பர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களுக்கு ரொம்ப கவனமாக சென்று வருவது மேன்மையான சூழலுக்கு வழிவகுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தொழில் விரிவாக்கத்திற்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக ராசிநாதன் கேந்திர வலுவோடு இருப்பது எல்லா விதமான சூழல்களையும் எழுச்சிகரமான வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். வெற்றிகரமான சூழல்கள் தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் பணியிடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவதும் மேன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறவுகளிடையே உற்சாகமான மனநிலை காணப்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பதும் சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு காரிய வெற்றியுண்டு. இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகளும் விலகும். சந்தோஷமும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.